சரவேளையில் பயணிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஐயா, நேத்து ஞாயிற்றுக்கிழமை பத்தி சொன்னீங்க, சரி. இன்னைக்கு திங்கட்கிழமை பத்தி சொல்றீங்களா ஐயா? கண்டிப்பா சொல்லுவேங்க ஐயா. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல இடது சுவாசம் நல்லா ஓடணும், வலது அடைச்சிருக்கணும். இடது சுவாசம் ஓடிச்சுன்னா பூரணம், அடைச்சி இருந்தா அது அவ்வளோதான். அடைச்சிருந்தா அது வேலை செய்யாது. அப்போ எடைகளை அடைக்கக்கூடாது. திங்கட்கிழமை வலது அடைச்சிருக்கணும். வலது அடைச்சிருந்து இடது சுவாசம் ஓடிச்சேன்னா உடம்பு ஆரோக்கியம். இல்லைன்னா வலது சுவாசம் ஓடிச்சு இடது அடைச்சிருக்குதுன்னா திங்கட்கிழமை வந்துருங்க ஐயா பெரிய வம்பு. என்ன வம்புன்னு கேட்குறீங்களா? ஆயுள் குறைஞ்சு போகுங்க ஐயோ. என்னது, ஆயுள் குறைஞ்சு போகுமா? அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? ஆயுள் குறையறதுன்னா அதுக்கு அது என்ன பண்ணன்னா, ஆயுள் குறைக்கிறதுக்கு நம்மளை சீக்கிரமா மேல அனுப்புறதுக்கு ஜலதோஷன்றது சளி பிடிச்சி நம்மளை வாட்டி ஆஸ்துமால கொண்டு போய் விட்டு நெஞ்சில கபம் கட்டி நுரையீரல கபம் கட்டி மூச்சு விடாம நம்மளை திணற வச்சிரும். அதனால எந்த திங்கட்கிழமை இடது சுவாசம் ஓட வைக்கணும். வலது சுவாசம் ஓடனா இந்த மாதிரிதான் வரும். அது நான் சொல்றேங்க ஐயா, வரக்கூடாதுன்றதா என்னுடைய இது. அதனால தானே சரகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பத்தி பார்க்கலாங்க ஐயா. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.